நீங்கள் அதிமுக கூட்டணியில் சீட்டு தரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க. இப்போ திடீர் மாற்றம் கிட்டத்தட்ட எலெக்ஷன் இருக்குது. ஒரு 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த கூட்டணி மாற்றி நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. நான் திமுக கூட்டணி நேர் எதிரியாக நீங்கள் போய் இப்போ சேர்ந்துருக்கீங்க திமுக கூட்டணியில். எதனால் சார் அதனுடைய காரணம் என்ன? இல்லை, நாம் கூட்டணி போகும்போது பாஜகவோட கூட்டணி போகும்போது அவங்கக்கிட்ட குறைஞ்சபட்சம் வாரிய தலைவர் கேட்குறோம். இந்த சமூகத்துக்கான ஒற்றை பிரதிநிதி நான், எங்களுக்கு ஒரு வாரிய பதவி சேர்மனோ வைஸ் சேர்மனோ கேட்குறோம். அப்போ நம்ம கேட்கும்போது அதில் மீன்வளத்துறையை கேட்குறோம். மீன்வள நல வாரியத்தை கேட்கும்போது அவங்க அதை ஓகே பண்ணுறாங்க. 3லேருந்து 6 மாதத்தில் அதை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 183 கிராமம் இருக்குது. ராமநாதபுரத்தில் மட்டும் முத்தரையர் மக்கள் மீன்பிடி தொழிலில் பிரதான தொழிலாக வச்சுருக்காங்க. அப்போ அவங்க பயன்படுற மாதிரி இருக்கணும் இது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர்டையே நம்ம கேட்குறோம். 6 மாதத்தில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 1 வருஷம் வந்துருச்சு. அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபோன் பண்ணால் ஃபோனில் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ இருக்க மாநில தலைவர், மத்திய மந்திரி இவங்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போகும்போது மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு, இது எனக்கானது மட்டும் இல்லை, இதை வாரிய தலைவர் ஆகணுங்கிறதுக்காக நான் வரல, இந்த சமூகம் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாரிய தலைவர் பதவியை நம்ம கேட்டிருந்தோம். அது அவங்க செஞ்சு தரேன்னு சொன்னதுனால தான் தமிழ்நாடு முழுக்க அவங்க 6% 8% இருந்தாங்க. 18% வாக்கு வங்கியை வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தது தமிழர் தேசம் கட்சி. எங்களால் தான் இது நடந்துச்சுன்னு சொல்லலை, அதுக்கு காரணமாக இருந்தது தமிழ்நாடு முழுக்க அத்தனை தொகுதிகள்லையுமே நம்ம தம்பிங்க, நம்ம பொறுப்பாளர்கள் முழுக்க களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றம் பண்ணும்போது, செல்வகுமாருங்கிற தனிநபரை ஏமாற்றினா பரவாயில்ல, ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவங்க ஏமாற்றும் போது, இனிமேல் இங்கே இருந்தால் ஏமாற்றப்படுறோம், மரியாதை இல்லை அப்படிங்கும்போது அந்த கூட்டணியை விட்டு வர வேண்டிய கட்டாயம், என் சமூகத்திற்காக வர வேண்டிய கட்டாயம் எனக்கு அதில் வந்துருச்சு.